நேர்களை வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திருமிகு செந்தில்வேல் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார், மோடி அவர்கள் அதாவது ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தை பத்தி சொல்லியிருக்கிறாரு. நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கு ஜிஎஸ்டி சீர்திருத்தம் தொடர்ந்து நடக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க சார் அவர் பேசினதை? ஒரு வரியில சொல்லணும்னா அவங்களே குண்டு வைப்பாங்களாம், அவங்களே குண்டை எடுப்பாங்களாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோன்றுகிறது. எத்தனை லட்சம் கோடியோ மக்களுக்கு மிச்சமாயிடுச்சுன்னு சொல்றாங்க. அப்படின்னா இத்தனை லட்சம் கோடி இவ்வளவு நாள் மக்கள்கிட்ட இருந்து கொள்ளையடிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் தானே. ஆண்டுக்கு இத்தனை லட்சம் கோடி மிச்சம் அப்படின்னு சொல்றாரு. 2.5 லட்சம் கோடி ஏதோ சொல்றாரு. அப்படின்னா நீங்க 4 வருஷத்துல எத்தனை லட்சம் கோடி அடிச்சிருக்கீங்க? அப்ப நீங்க எவ்வளவு கொள்ளை அடிச்சிருக்கீங்கிறத முதல்ல சொல்லுங்க. அதுக்கு பேர் கொள்ளையா அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல. சரி, அவ்வளவு ஜிஎஸ்டி வசூலித்தீர்களே, மாநிலங்களுக்கு என்ன பங்களிப்பை கொடுத்தீங்க? இது மாதிரி நிறைய கேள்வி இருக்குது. இது எல்லாத்தோட முக்கியம், ஜிஎஸ்டி வரியை இன்றைக்கு குறைத்து விட்டு ஜிஎஸ்டி வரியை குறைச்சிட்டோம், பிஸ்கட் விலை குறைஞ்சிருக்கா, பன்னு விலை குறைஞ்சிருக்கா, மைசூர் பாகு விலை குறைஞ்சிருக்கா, பக்கோடா விலை குறைஞ்சிருக்கா அப்படின்ட்டு கடை கடையா ஏறி பாஜகவினர் காமெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்மளோட கேள்வி ரைட், ரொம்ப லாஜிக் தான். ஜிஎஸ்டியை 18% இருந்து 12%, 5% ஆக்குறாங்க அல்லது 12% ஆக்குறாங்க அப்படின்னா அது விலை குறையும். சரி, அப்போ ஒன்றின் மீதான வரியை குறைத்தால் அல்லது ஒரு மூலப்பொருளினுடைய விலை குறைந்தால் விற்பனை விலை குறையும் என்பதுதான் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நியதி. கச்சா எண்ணெய் விலை அதல பாதாளத்துக்கு போச்சு. ஏன் நீங்க பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கல? அதை எப்போ குறைக்க போறீங்க? இப்போ டெய்லி ஏழைப்பாளைங்க போய் கடையில போய் மைசூர் பாகு வாங்கி சாப்பிட போறது இல்லை. இப்போ மைசூர் பாகுக்கு இவங்க கொஞ்சம் ஒரு 3 ரூபாயோ 2 ரூபாயோ குறைச்சிட்டேன்னு பெருமை பித்திக்கிறாங்க. பெட்ரோலுக்கும் டீசலுக்கு ஏன் குறைக்கல அப்படின்னா அதுக்கு பதிலே இல்லை. நீங்க இவங்க சொல்ற கணக்குப்படி பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு 4 ரூபாய் மிச்சமாகுது ஒரு குடும்பத்துக்கு. ஜிஎஸ்டி மூலம் ஒரு குடும்பத்துக்கு ஒரு 4 ரூபாய் மிச்சமாகுது. இந்த 4 ரூபாயை பத்திரமா வச்சு அவங்க என்ன செய்யணும்? சுவிஸ் பேங்க்ல போட்டு வச்சு இன்கம் டேக்ஸ் கண்ணெல்லாம் ஒரு நாளைக்கு 4 ரூபாங்கிறது பெரிய விஷயம் இல்லையா? ஒரு நாளைக்கு 4 ரூபாய் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அது ஒரு பெரிய தொகை தான். மாசம் 120 ரூபா கிட்ட வருது. இது பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா மோடி கண்ணில் பிடிச்சுன்னா இதை கூட பிடுங்கலான்னு பிடிங்கிடுவாரு. ஸோ இப்படித்தான் இவங்களுடைய ஜிஎஸ்டி எல்லாம் இருக்கே தவிர இதை வச்சுட்டு என்ன பண்றது? மக்கள் கொந்தளிச்சு போய் இருக்கிறாங்க. மக்களுக்கு புரியணும். எனக்கு என்ன வருத்தம்னா எதை பண்ணாலும் தாங்கிக்கிற அளவுக்கு சகிப்புத்தன்மை கொண்ட மக்களா மாறிட்டாங்கிறதா வருத்தமா இருக்கு. அமெரிக்காவினுடைய மிரட்டலை தாண்டியும் ரஷ்யாட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அது நமக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு பாக்கலாமா, இல்ல பாதகமா இருக்கும் நம்ம பாக்கலாமா? நீங்க ரஷ்யாட்ட இருந்து வாங்க, உக்ரைன்ல இருந்து வாங்க, சீனாட்ட இருந்து வாங்க, அமெரிக்காட்ட இருந்து வாங்க, யார்ட்ட இருந்து வாங்கினாலும் வாங்கிட்டு போங்க. எனக்கு அதனால என்ன லாபம்? எனக்குன்னு கேட்கறது தனிப்பட்ட சிந்தில்வேலுக்கா? நாட்டு மக்களுக்கு அதனால என்ன சார் லாபம்? ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவது அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய மிரட்டலை தாண்டி வாங்கிட்டு இருக்காங்க. கச்சா எண்ணெய் ஏன் ரஷ்யால இருந்து வாங்குறதா சொல்றாங்க? ஏன்னா அவங்க குறைஞ்ச விலையில கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால யாரு சார் என்ன விலையில கொடுக்குறாங்க? ரஷ்யா குறைஞ்ச விலையில இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க. குறைஞ்ச விலையில கொடுக்குறாங்க. என்ன அப்ப குறைஞ்ச விலையில தானே உங்களுக்கு பெட்ரோல் டீசல் கிடைக்கும்? உங்களுக்கு கிடைக்குதா? இல்ல. எனக்கு கிடைக்குதா? பாக்குற நேர்களுக்கு கிடைக்குதா? அப்புறம் அவன் குறைஞ்ச விலையில கொடுக்குறான். ரைட்டு, குறைஞ்ச விலையில கொடுக்கறதுனால நாட்டுக்கு லாபமானு கேக்குறேன். நாட்டு மக்களுக்கு லாபமா, நாட்டுக்கு லாபமா? யாருக்கு லாபம்? அம்பானிக்கு அதானிக்கு லாபம். நீங்க பெட்ரோல் பங்கு யார்கிட்ட கொடுத்துருக்கீங்க, யார் மூலம் இந்த இறக்குமதி பண்றீங்க, இதெல்லாம் தோண்டி விசாரிக்க ஆரம்பிச்சா இதன் பின்னால் இருக்கக்கூடிய பெரிய ஸ்கேம் வெளிப்படக்கூடும். நான் என்ன சொல்றேன், அமெரிக்கா இன்னைக்கு 250% வரியை போட்டான், 250% வரியை போட்டான். நீ ரஷ்யாட்ட இருந்து வாங்காதேங்கிறான். அமெரிக்காவின் மிரட்டலுக்கு ஏன் அடி பண்ணிக்கணும்? நியாயமான கேள்விதான். என் தேசத்தின் நன்மைக்காக இருந்தால் அது ஓகே. இப்ப நீங்க ரஷ்யாட்ட இருந்து குறைஞ்ச விலைக்கு கச்சா எண்ணெய் வாங்கி தேசத்துக்கு 30 ரூபாய்க்கு 40 ரூபாய்க்கு பெட்ரோல் டீசல் கிடைக்குதுன்னா நம்ம சஃபர் பண்ணலாம், அந்த துன்பத்தை தாங்கிக்கலாம். ஏண்டா நீ யாரா எங்களை மிரட்டுறதுக்கு அப்படின்னு நம்ம நினைச்சலாம். அமெரிக்கா பார்த்து கேட்கலாம், எங்க நாட்டுக்கு குறைஞ்ச விலையில எங்க பெட்ரோல் டீசல் கேஸ் வாங்கி தராரு, நீ மிரட்டுவியா? நீங்க பயப்படாங்க நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கலாம்னு சொல்லலாம். எங்களுக்கு அதனால சல்லி பைசா லாபம் இல்லை. இப்ப அங்க வேற அவன்கிட்ட வேற சண்டை போட்டு வந்துட்டீங்க. இப்ப அவன் 250% ஏற்றி விட்டான் வரிய. இப்ப அதனால திருப்பூர் முடங்கி கிடக்குது தொழில். நீங்க தான் போய் ஆப்கி பார் ட்ரம்ப் கி சர்க்கார் அப்படின்னு சொல்லி இங்க ஓட்டு கேட்டது இல்லாம ட்ரம்புக்கு வேற ஓட்டு கேட்டு விட்டீங்க.
ட்ரம்ப் அங்க அதிபர் ஆனவொன்னு இங்க கொஞ்சம் பேர் யாகம்லாம் வளர்த்தான் இந்தியால. இந்து அமைப்புகள் ட்ரம்ப் ஆயிட்டானாம். ஏன்னா அவர் ஒரு வலதுசாரி. மோடி இங்க பிரதமர் ஆனப்போ என்ன குசியா இருந்தாங்களோ அது மாதிரி அங்க குசியா இருந்தாரு. இன்னைக்கு ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாரு, மருந்து பொருட்களுக்கும் வரி கண்ணா அப்படின்னா அட்டிச்சு தூக்கிட்டாரு. இப்ப அடுத்து அந்த பிரச்சனை. நான் என்ன சொல்றேன், இந்த எளிய மக்களின் மொழியில சொன்னா எங்க ஊரை சொல்றாங்க, உன்னையால ஒரு இடத்துலயா எனக்கு நிம்மதி இருக்கா அப்படிம்பாங்க வீட்டுல. உன்னைய கொண்டு எங்கேயாவது ஒரு இடத்துல பிரயோஜனம் இருக்கா, ஒண்ணுலயாவது நிம்மதி இருக்கா அப்படிம்பாங்க. நான் அதைத்தான் மோடியை பார்த்து கேட்கிறேன், ஐயா உங்களால எங்கேயாவது ஒரு இடத்துல எங்களுக்கு நிம்மதி இருக்கா? ஒண்ணு ரஷ்யாட்ட நிம்மதி இருக்கணும். சரி, ரஷ்யாட்ட போய் குறைஞ்ச அளவுக்கு என்ன வாங்குனீங்க, எங்களுக்கு பெட்ரோல் டீசல் கம்மியா கிடைச்சது, அங்க நிம்மதி. அமெரிக்காக்காரன் போட்டா போட்டு. அல்லது அமெரிக்காக்காரன்ட்ட நிம்மதியா இருக்கணும், ரஷ்யாட்ட வாங்குறது நிப்பாட்டிட்டேன், இல்லைன்னா அமெரிக்கா மிரட்டுவான்பா, தொழிலாவது நடக்கும்பா, அங்கேயாவது. அதுவும் இல்ல. அப்ப இதுவும் இல்ல, அதுவும் இல்ல, எதுவும் இல்ல. என்ன பண்றது? இப்ப நீங்க காலையில எந்திரிச்ச உடனே பிளைட் எடுத்துட்டு போய் அப்படியே ஸ்ரீலங்கால இறங்கி ஸ்ரீலங்கால பல்லு விளக்கிட்டு அங்கேருந்து அப்படியே ஒரு ஃபிளைட் எடுத்துட்டு போய் லண்டனுக்கு போய் அங்க போய் காலையில சோப்பு சாம்பலாம் வாங்கி குளிச்சுட்டு அங்கேருந்து ஒரு ஃபிளைட் எடுத்துட்டு போய் அப்படியே அமெரிக்கா போய் பவுட்ரு, ஏதாவது ஃபேர் அண்ட் லவ்லி, முகச்சா இதெல்லாம் வாங்கி போட்டுட்டு சாயங்காலம் அங்கே எங்கேயாவது டீ சாப்பிட்டுட்டு அப்படியே இந்தியா குறையில அப்படி இருக்கீங்களா நீங்க? இல்ல, இங்கதானே எல்லாரும் குளிக்கும், இங்கதான் பல்லு விளக்கணும், இங்கதான் குளிக்கும், இங்கதான் வாழ்றோம். நான் என்னைக்கா போய் வெளிநாட்டுல போய் எனக்கு பொருளை வாங்கிட்டு வரேனா? வெளிநாடா போய் சுத்தினது யாரு? மோடி. எல்லா வெளிநாட்டு கூடயும் போய் ஒப்பந்தம் போட்டது யாரு? மோடி. எல்லா வெளிநாட்டுக்கும் இந்தியாவை திறந்து விட்டது யாரு? மோடி. எல்லா வெளிநாட்டு பொருளுக்கும் இந்தியாவை திறந்து விட்டாரு. இங்க இருக்கவங்க செத்து மாண்டு மடிஞ்சிட்டான், உள்நாட்டு உற்பத்தியே இல்ல. இப்ப சொல்றாரு நாம தேசபக்தி எப்படி இருக்குன்னா உள்நாட்டு பொருளை வாங்கணும். எனக்கு என்ன ஆசையா, நானா பிளைட் பிடிச்சு போய் அமெரிக்காவுக்கும் லண்டனுக்கும் போய் வெளிநாட்டு பொருளை வாங்கிட்டு வரேன்? நீங்க தானே விக்கிறீங்க, நிப்பாட்டுங்க. ஒரே நாள் சட்டம் போடுங்க, 500 1000 ரூபாய் செல்லாதுன்ற மாதிரி. இனி எந்த அந்நிய பொருளுக்கும் இந்தியாவில் அனுமதி கிடையாது சொல்லுங்க. முடியாது. ஏன்னா ஒப்பந்தத்துல எல்லாரும் கையெழுத்து போட்டிருக்கோம். என்னைக்கு தனியார் மய தாராளமய கொள்கைகள் வந்துடுச்சோ யாரும் அப்படி சொல்ல முடியாது. அதனாலதான் மிரட்டுறான் எல்லாம் நானும். அப்ப நீங்க இன்னைக்கு அமெரிக்கா மிரட்டுறான், உங்களால என்ன செய்ய முடிஞ்சது? இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அமெரிக்கா 250 விழுக்காடு வரிய போட்டான், ஜி 150 விழுக்காட்டுல இருந்து 100 விழுக்காடு வரிய குறைக்கிறாரு. என்னவா? எதுக்கு? விஸ்கிக்கு, சரக்குக்கு வரிய குறைக்கிறார் மோடி. அவன் மருந்து வரைக்கும் எல்லாத்துக்கும் வரியை ஏத்துறான். எவ்வளவு வித்தியாசம் பாத்தீங்களா? இப்படி ஒரு பிரதமர் யாருக்கா கிடைப்பாங்களா? இதெல்லாம் முன் ஜென்மத்துல பண்ண புண்ணியம். ஆமா, இந்தியர்கள் என்ன புண்ணியம் பண்ணாங்கன்னு தெரியல. அதனாலதான் இப்படி ஒரு சூப்பர் பிரதமர் நமக்கு கிடைச்சிருக்காரு. முதல்ல வரியை ஏத்திட்டு இப்ப குறைச்சிருக்காங்க இல்லீங்களா சார்? அத குறைச்சிருக்கிறதுக்கான அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான அரசியல் தான் என்ன? மோடி கிட்ட தான் கேட்கணும். இல்ல, நீங்க என்ன யூகிக்கிறீங்க? உங்களுடைய பார்வை ஒண்ணு இருக்கும்ல. எல்லாரும் சொல்ற மாதிரிலாம் நான் சொல்ல விரும்பல. பீகார் தேர்தல் அப்படிலாம் நான் சொல்ல விரும்பல. ஒரு பீகார் தேர்தலுக்காக எல்லாம் ஒட்டுமொத்த ஜிஎஸ்டி வரியெல்லாம் குறைப்பாரெல்லாம் நான் யூகிக்கல. அதெல்லாம் நான் யூகிக்கல. அப்படி இருந்துச்சுன்னா என்னுடைய புரிதல் தப்பா முடிவு பண்ணிட்டோம். நம்ம இந்த டாக்ஸ் போட்டு தப்பு, பொருளாதாரம் அதெல்லாம் பாதாளத்துக்கு போயிடுச்சு. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு கடும் வீழ்ச்சி, தங்கத்தின் விலை கண்ணாபின்னாலும் உயர்ந்துகிட்டு இருக்குது, ஜிடிபி பெரும் சரிவு, பணவீக்கம் அதிகமாயிட்டே போகுது, வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாயிட்டே போகுது. எல்லா விதமான நடவடிக்கைகளையும் எடுத்து பார்த்தா எல்லாமே தப்பா தான் போய் முடிஞ்சிருக்கு. ஏன்னா எல்லாமே தப்பான நடவடிக்கைகள் தான். 500 1000 ரூபாய் செல்லாதுன்னு சொன்னோம். எல்லாமே மோடி எடுத்த எல்லா நடவடிக்கைகளுமே தப்பா போகும்போது வேற வழியே இல்லாம சரிப்பா அப்போ சரிதான், இந்த மன்மோகன் சிங்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் கொஞ்சம் படிச்சவர், பொருளாதாரம் தெரிஞ்சவர், அவர் அன்னைக்கே சொன்னாரு, நம்ம தான் கேட்டுக்கல. ஏன்னா நமக்கு தான் பெருசா படிப்பு தெரியாத இல்லையா? பட் நம்ம படிச்சதா இன்னி வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கோம், சர்டிபிகேட்டையும் காட்டல. அப்ப இப்ப வேற வழி இல்ல, கூட்டு 10 பேர் சொல்லியிருப்பாங்க, இந்த பாருங்க இப்போவாது உண்மையை ஒத்துக்கிடுங்க, வேற வழி இல்ல, என்னத்தையாவது பண்ணி வரியை குறைக்கலைன்னா இந்தியா பேரபாயத்திற்குள் செல்லும். பக்கத்துல நாடுகள் எல்லாம் நடக்கிறத பார்த்திருப்பீங்க, மக்கள் எவ்வளவு கொந்தளிக்கிறாங்கிறத பார்த்திருப்பீங்க. அதனால நீங்க என்ன செய்யுங்க, பார்த்து பக்குவமா ஏதாவது யோசிச்சு முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உடனே இவர் என்ன செய்யறாரு, நான் ஜிஎஸ்டி வரியை குறைச்சிருப்பாரு. இதான் நடந்திருக்கும். தவறான முடிவு என்பதை காலம் உணர்த்தி இருக்கும். எனவே யூ டர்ன் அடித்திருக்கிறார். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பந்தமைக்கு நன்றி சார். மிக்க நன்றி.